ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. சரி பாத்துருவோம். ஆஹா, இந்த உலகத்திலேயே பெரிய குங்ஃபு மாஸ்டரான எங்க ஹிம் நரேஷ். அட, நீங்க எப்ப இங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். டிம் மாயமாயிட்டான். என்னது? என்ன ஒரு சுவையான காபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஓ, உனக்கு அவங்களோட ஞாபகம் வருதா கண்ணா? எனக்கு அவங்க ஞாபகம் அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு மோட்டு மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைச்சதே இல்ல. அப்படினா எப்ப போலாம் சொல்லுங்க சொல்லுங்க. சீக்கிரமே போலாம். நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். அதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிச்சிரு. சரி வா டிம் நாம போய் சாப்பிடலாம். அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, சீக்கிரம் சீட்டிங், அதுக்கப்புறம் கோயிங் ஸ்லீப்பிங். சீட்டிங் இல்ல ஈட்டிங். புரிஞ்சுதா உனக்கு? ஆமா ஈட்டிங் தான். ஏதோ தெரியாம தப்பா சொல்லிட்டேன். அதுக்கு போய் கடத்திக்கிட்டு போனவனுக்கு 4 கை இருக்கு. அவன் ஒரு அரக்கன். அவனை கட்டி தூக்கிக்கிட்டு போயிட்டான். நான் எங்கெங்கேயோ தேடினேன், ஆனா கிடைக்கல. அந்த அரக்கனுக்கு 4 கை இருந்தான்னா 14 கை இருந்தா எனக்கு என்ன? நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல. இது சாத்தியமே இல்ல. அரக்கங்க நம்ம உலகத்துக்கு எப்படி வந்தாங்க? அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு என் பேரனை மட்டும் எதுக்காக தூக்கிட்டு போனாங்க? நான் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க போறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. டிம்மும் அங்க இல்ல. அவனோட பெயிண்டிங்கும் அங்க இல்ல. டிம் தேடுறதுக்கு உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா நாங்க செய்வோம். நீங்க கவலைப்படாதீங்க. டிம்மை காப்பாத்துறதுக்காக எங்க உயிரையே பணையம் வைப்போம். என்ன நண்பர்களே? சீக்கிரம் புறப்படலாம். இனிமே ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வீணாக்க கூடாது. டிம் உன்னை தேடி கண்டுபிடிக்க நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கவலையப்படாதே. இந்த தடவை நான் அற்புதமான குங்ஃபு சாம்பியன்ஷிப் போட்டியில தி பெஸ்ட் வீரனை தேர்ந்தெடுத்து அவனை அற்புதமான வீரனா மாத்த போறேன். அதோட அவனை என் சேனையிலையும் சேர்த்துக்க போறேன். வாங்க மோட்டு பத்லு, வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப முழு நம்பிக்கையும் வந்துருச்சு. கண்டிப்பா டிம் கிடைச்சிடுவான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிலீவிங் தான். ஹிம் நரேஷ், நீங்க கவலையப்படாதீங்க. எங்களுக்கு ஓய்வெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. டிம்மை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம். வாங்க போலாம். நான் உங்க கூட வந்து டிம்மை கண்டுபிடிக்க போறேன். அரே தம்பிதரையா, நீ டிம்மை எங்கேயாவது பாத்தியா? இல்லப்பா, நான் எங்கேயுமே பார்க்கல. எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க டிம்மை யாராவது கூட்டிட்டு போறத பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு கிளம்புங்க? நீங்க 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 இல்லையா? மோட்டு, தெருவில் நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது
முடியாத காரியம். நீயும் இந்த அற்புத மனுஷன் குங்ஃபு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தானே வந்திருக்க. ஆனா திரும்ப உயிரோட போக மாட்ட. ஆனா போமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இந்த குங்ஃபு சாம்பியன்ஷிப்ல எல்லாம் கலந்துக்கிறதுக்காக வரல. நம்ம டிம் காணாம போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். கேட்டிங்களா நண்பர்களே? கிம் நரேஷ் அவருடைய பேரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? டேய் சிரிக்காதடா, உன் மூக்கை ஏற்கனவே நான் உடைச்சிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? சோம்பேறி. நான் எதையும் மறக்கல, அதே சமயம் உன்னையும் மறக்க விட மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்கிடுவேன். டைகர் கிட்ட சண்டை போட்டு கூட ஜெயிச்சிடலாம், ஆனா டைகர் சாங் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அடே எங்க மோட்டோ என்ன இந்த ஒதுக்குறீங்க? ஏய் டைகர் சாங், ஒரு மாவீர கூட சண்டை போடுறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறடா நீ? ஏ சுண்டலி தலையா, மோதிரி ஒன்னு சொல்லணும். மேல வாங்க சார். வந்துட்டீங்களா? டேய் இந்த வாங்க. அடடா, என்ன இப்படி போட முடியப்பா? வயசான காலத்துல இதெல்லாம் நடக்கலாமா? நண்பா என்ன விட்டு, என்ன விட்டு. அத கடவுளே, போலீஸ்காரருக்கு எவ்வளவு கெட்ட நேரண்டா இது. ஒரு கோழி குஞ்சு என்ன பார்த்து மிரட்டிட்டு போகுது. என்னையா தொங்க விட்டுட்டீங்க? தொங்க விட்டீங்க, சரி தூக்கி விடுங்க ப்ளீஸ். கோ தயவு செஞ்சு இறக்கி விடுங்க. ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல உலகத்தை தலையில பார்த்த அனுபவம் எனக்கு சுத்தமா இல்லையா? வாடா. எப்படி? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எதிரியா இருந்தாலும் அவன் ஆபத்துல இருக்கும் போது கை தூக்கி விடுறான் நல்ல மனுஷன். மோட்டோ, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் உன்னை எதிரியா நினைச்சேன், ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இத பாரு டைகர் சாங், உன்னை என்னைக்குமே நான் எதிரியா நினைச்சதே இல்ல. டிம் நரேஷை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய புள்ள மாதிரி. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மை என்னன்னா நீ அவரை ரொம்ப வெறுக்கிற. இது நியாயமா? அவர் என்ன ரொம்ப மிஸ் பண்றாரா? இவ்வளவு கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமா கூடவா? டைகர் சாங், உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா வெளிப்படையா மன்னிப்பு கேட்க மட்டும் ரொம்ப பயப்படுறீங்க சார். செஞ்ச தவறெல்லாம் திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிம் மாயமாயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உங்க உதவி எங்களுக்கு தேவை. டிம் தேடுறதுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். டிம் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிம் நரேஷை நான் சந்திப்பேன். அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்பேன். அது சரி, டிம் தூக்கிட்டு போனவங்க எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப டால் மேன், 4 ஹேண்ட்ஸ். சாரி அவங்க பார்க்க மனுஷன் இல்ல, மேன் இல்ல. அவங்க அரக்க மாதிரி இருந்தாங்க. என்ன அரக்கன்களா? அந்த மாதிரி ஆளுங்க இங்க இல்லையே.
அற்புத மனிதன் கும்ஃபு காம்படிஷன்ல இந்த மாதிரி மனிதர்கள்லாம் கலந்துக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களா இருக்குமோ? அப்படின்னா நாம உடனே அங்கிட்டு போய் ஆகணும். நான் எப்படியும் அங்க போக போறவன் தானே. டிம் அங்க இருக்கானான்னு நான் தேடுறேன், நீங்க இங்க தேடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நடையில இருவரையா? ரெடியா? பாத்து மாட்டோ. என்னடா ரெண்டு பேரும் ஸ்பைடர்மேன் மாதிரி சண்டை போடுறீங்க டேய்? ஆஹா, கிறுக்குன்னு சுத்துறாங்க. மோட்டோ, அடுத்தது பெருசா ஏதோ இருக்குடா. என்னடா மோட்டோ, ரங்கநாத ஸ்ட்ரீட்ல நடக்கிற மாதிரி நடந்து போறாங்க. இவங்கள பார்த்தா எல்லாரும் நல்லவங்க மாதிரியே தெரியலையே. எல்லாம் முரட்டு குப்பானுங்களா இருக்கானுங்க. கஜா கஜா, டாக்டர் ஜாட்கா, நம்ம ஜூக்குள்ள வந்திருக்கோம். மாங்கில சண்டை போட வந்திருக்கோமாப்பா. இப்படி ஒரு மனுஷங்களே என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததே இல்லையாப்பா. எல்லாரும் கேளுங்க. வந்திருக்க எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. டாக்டர் ஸ்னேக் நாளைக்கு உங்களை அற்புத மனிதன் குன்ஃபு சாம்பியன்ஷிப்ல சந்திப்பாரு. இப்போ நீங்க போகலாம். டேய் பாத்துற மாட்டியா? இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நடுவுல எப்படிடா அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க போறோம்? மோட்டு, நீ மட்டும் இருந்திருந்தா இவங்க என்ன இந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கவே முடியாது. நீ எங்க இருக்க மோட்டு? சீக்கிரம் வந்து காப்பாத்து. காப்பாத்து மோட்டு, ப்ளீஸ். என்ன நீ தாத்தா கிட்ட கூட்டிட்டு போயிடு. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தாத்தா ஞாபகமாவே இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மோட்டு. நீ எங்க இருக்க மோட்டு? நாளைக்கு காலையில நடக்க போற குன்ஃபு போட்டிய நீயும் என் கூட வந்து அதை பார்க்கணும். இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். பெரியவங்க சொல்றத கேட்க கத்துக்க. பெரியவங்க சொன்னா கேட்கணும், அவங்க சொல்றத செய்யணும். அப்படி கேட்கலனா என் வழியில தான் உன்னை கொண்டு வரணும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? படுத்து தூங்க. மோட்டு, பத்லு. என்னடா வளைச்சு வளைச்சு பிரம்மாண்ட செட்டுகளா இருக்கு. என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? அட பாவிங்களா, என்ன இது மனுஷங்கள்லாம் ராட்சசங்க மாதிரி இருக்காங்க. டாக்டர் ஸ்னேக் எத்தனை பேரை உருவாக்கி வச்சிருக்கானே, என்ன பண்றது? டேய் பூசணிக்கா மாட்டியா, அந்த டிம் இங்க வருவானா? மோட்டோ, என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, இங்க ஏகப்பட்ட பேர் வராங்கப்பா. டிம் இங்க இருந்தா நிச்சயமா அவனும் வருவாப்பா. நீ கவலைப்படாத மோட்டோ. அடே, உனக்கு டாப்புக்கு இப்ப கண்டு போச்சே என்னடா? திருப்பி அவங்க முன்னால வந்து டிம்னு கத்திக்கிட்டு இருக்காதுடா. அப்புறம் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போக முடியாது. எல்லாரையும் சுத்தி ஒரு தடவை பாடுறா. க்ளோஸ் அப்ல பார்த்தாலும் பயமா இருக்கு, லாங்ல பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்புறம் டிம் இவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாதுடா. இப்போதைக்கு நமக்கு சாணக்கியத்தனம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அமைதியாகிருங்க. மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி டாக்டர் ஸ்னேக் வந்துகிட்டு இருக்காரு. அடே வீங்கன மண்டையா, எல்லா ப்ரோகிராமையும் வேஸ்ட் பண்ணிடாதடா. இப்ப தானடா 3/4 மணி நேரமா உன் காதுல சங்கு ஊதுற மாதிரி ஓதுன. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆளுடா. இங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத, அமைதியா இருடா. அவன பாரு. ஏய், ஷூ. எஸ், மோட்டு பத்லு வந்துட்டாங்க. நிச்சயமா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ரகசியமாகவும் அழகாகவும்
வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்னேக்கின் மாளிகைக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். என்னோட இந்த சீரியஸான முகத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கம்மியா தான் பேசுவேன், கம்மியா தான் நான் சிரிப்பேன். ஏன்னா இந்த டாக்டர் ஸ்னேக் எப்ப சிரிச்சானோ அப்பவே இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். சாம்பியன்ஷிப் தொடங்கட்டும். முதல் ஃபைட் Gorilla Man versus Shakal. இனி வரும் காட்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கும். இப்பொழுது அடுத்த போட்டி பீகாக் மேன் வர்சஸ் டைகர் சாங். யாரா இந்த மயில் வாகன? கீழே விழுந்த ஒருத்தனை இன்னொரு வீரனாக இருக்கிறவன் அடிக்க மாட்டான். உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் புரிய போகுது? நீதான் ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கியே. உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் தெரியும்? வா என் கூட வந்து போது. அடே மோட்டோ, அந்த தவளை வாங்கிட்டு பாத்துறா. ஏ அரசே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட ரெண்டு மிருகங்களை சண்டை போட வச்சு அதை நீ வேடிக்கை வேற பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் நீ பண்ணலாமா? ஒரு அப்பாவி அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் அனுப்புறியே, இது சண்டைக்கான ரூல்ஸே கிடையாது. உன்னோட மாய சக்தி மேல உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா? இங்க பாரு, நான் கூட ரொம்ப கொடூரமான மந்திரவாதி தான். நீ எனக்கு அஷ்டமி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வேடிக்கை பாரு. அதுக்கப்புறம் என்னோட மந்திர சக்தியால எல்லாரையும் அனிமலா மாத்தி காட்டுறேன். அப்ப சண்டை போடுறவங்க சமமா இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பாப்பாங்க, நீ கூட தான் பாப்ப. உன்னோட ஃபைட்டருங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீயும் பாப்ப. என்ன பெரிய ரூல்ஸ் இங்க! ரூல்ஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே நான் தான். சரின்னு எதுவும் கிடையாது, தப்புன்னு எதுவும் கிடையாது. எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கு எது நல்லது இல்லைன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் தப்பு. முடிஞ்சா ஜெயிச்சு பாரு, இல்ல இங்கிருந்து ஓடு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஷ்டமிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல அவனால பண்ண முடியுமா? நாமளும் தான் பாத்துடலாமே. ஒருவேளை அவன் நண்பர்களை மிருகமா மாத்திட்டா அப்ப நாம அவனை கைது பண்ணிடலாம். அவனோட சக்தியும் நமக்கு தானே உதவியா இருக்கும். என்ன புரியுதா? சரி, அஷ்டமி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன்னுடைய நண்பர்களை மிருகங்களா மாத்தி இங்க கொண்டு வா. போ.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.